இந்த போகுதில்லங்க, இந்த மாரி கண்டெய்னர் பாக்ஸ் தாங்க கீழ கிடக்குறது. இந்த கீழ கிடக்குற பாக்ஸில 5 பேர் வந்து இருக்காங்கங்க. அதில தான் 5 பேர் தங்கியிருக்காங்க. பாருங்க, இந்த நிலமையில இந்தியா வந்து இருக்குன்னு பாருங்க. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் நான் எல்லாத்தையும் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த மாரி இதுலயும் இங்க பாருங்க, கீழனா அந்த அந்த தகரம் போட்டிருக்கா, அது கல் வச்சிருக்கா. இதுலயும் வந்து 10, 20 பேர் வந்து இருக்காங்கங்க. இது மேல ஒரு காத்தடிச்சா அப்படியே பறந்துரும். அந்த ஆறு போது. அந்த தண்ணி எல்லாம் மழை பெஞ்சா ஃபுல்லா இதுக்குள்ள தான் வரும். இப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதோட மோசமா வந்து ஃபுல்லா மக்கள் இருக்காங்க. இருக்க இடம் இல்லாம, படுத்து கிடக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க. இதுனா எப்படிங்க இந்தியா வல்லரசு நாடு, இந்தியா வல்லரசு நாடு, வளர்ந்து வர நாடு இப்படிலாம் சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் கூட இதா இல்லையாங்க? அரசியல்வாதிகள்லாம் வந்து நீங்க ஓட்டு போடுங்க, நான் இத பண்றேன், அத பண்றேன்னு சொல்றாங்க தவிர, இருக்கவனுக்கு தான் எல்லாமே போய் சேருது. இதே மாரி இல்லாதவங்களுக்கு வந்து ஒண்ணுமே போய் சேர மாட்டேங்குதுங்க. இங்க பாருங்க எவ்வளோ பேர் வந்து இதோட மோசமான நிலைமையிலயும் வந்து வாழ்றாங்கங்க. புள்ளைக எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றாங்கங்க. இதெல்லாம் வந்து எந்த அரசுமே பார்க்குதா என்னன்னு தெரியல. பார்த்துட்டு கண்டுக்காம போயிடுறாங்க. அவங்க ஓட்டுக்கு மட்டும் நல்லா பிச்சை எடுக்கிறதுக்கு வர்றாங்க. கடைசி நீங்க ஓட்ட போட்டுருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன்னு சொல்றவங்க, இத எல்லாத்தையும் சரி பண்ணி குடுக்கட்டுமே. இத எல்லாத்தையும் பண்ணிட்டு, நான் ஓட்டு தாங்கன்னு கேட்கட்டுமே. அப்போ ஒரு நமக்கு போடலாம்ல. எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாத அரசு, எந்த ஒரு இது இல்லாத இந்தியா. இந்தியால என்னங்க முன்னேற்றம் இருக்குது? எத்தனை பேர் வந்து சாப்பிட வழி இல்லாம, எத்தனை பேரோ சாப்பிட, இருக்க இடம் எதுவும் இல்லாம தவிக்கிறாங்கங்க. அந்த மாரி ஆளுகளுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க.